அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். VSEPR தியரி எலக்ட்ரான் இரட்டை விலக்குதல் கொள்கை பகுதி 3. அதிகபட்ச ONO பிணைப்பு கோணம் கொண்டது எது? இப்போ இதில் உள்ள ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட 3 ஸ்ட்ரக்சரையும் பார்த்துட்டோம். இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் வரைஞ்சிட்டு அப்புறம் 4வது ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி எதுக்கு அதிகபட்சம் பிணைப்பு கோணம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குருவோம். இப்போ தான் NO2 ப்ளஸ் பார்த்தோம். NO2 ப்ளஸ் எப்படி இருந்துச்சு? டபுள் பாண்டு O இது ப்ளஸ் NO2 ப்ளஸ் உடைய ஸ்ட்ரக்சர். NO2 உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நைட்ரஜன், அதில் ஒரு டபுள் பாண்டு O, ஒரு சிங்கிள் பாண்டு O, ஒரு லோன் பேர் எலக்ட்ரான். NO2 மைனஸுக்கு இதே மாதிரி தான். நைட்ரஜன், ஒரு டபுள் பாண்டு O, ஒரு சிங்கிள் பாண்டு O, அதே மாதிரி ஒரு லோன் பேர் எலக்ட்ரான். இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும், இதில் சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும் உள்ளது. NO3 பாருங்கள். NO3 கால்குலேட் பண்ணுவோமா? NO3 மைனஸ் நைட்ரஜனுக்கு 5, ஆக்சிஜனுக்கு 6, 3 ஆக்சிஜன், அப்போ 18 எலக்ட்ரான். 18 ப்ளஸ்ஸு இதோட ஒரு எலக்ட்ரானை சேர்த்துக்கணும், 19 ப்ளஸ் 5 24 எலக்ட்ரான் போடுவோம். நைட்ரஜனை சுற்றி ஒரு 3 ஆக்சிஜன் அப்படி போட்டுக்குங்க. எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். 2 4 6 8 2 4 6 8 2 4 6 8 24 எலக்ட்ரான் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த நைட்ரஜனுக்கு மட்டும் பாருங்கள் 2 4 6 தான் இருக்குது. அப்போ ஏதாவது 2 எலக்ட்ரான் நகர்ந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் போகும். அப்போ இங்கே 2 எலக்ட்ரானை போட்டு இங்கே நகர்த்திடுவோமா? இப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் 8 எலக்ட்ரான். ஆக்டன் ரோலு கரெக்டாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நைட்ரஜனில் ஒரு இரட்டை பிணைப்பு, இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், ஒரு மைனஸ் சார்ஜ். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாகோனல் பிளேனார் ஷேப்பில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 120 டிகிரி. அதிகபட்ச பிணைப்பு கோணம் தான் கேட்டிருக்கு. இதில் கண்டிப்பாக அதிகபட்ச பிணைப்பு கோணம் இருக்காது, இதுலேயும் பிணைப்பு கோணம் இருக்காது. இதில் பாருங்கள் 180 டிகிரி. அப்போ அதிகபட்ச பிணைப்பு கோணம் கொண்டது எது? 180 டிகிரியை NO2 ப்ளஸ் தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அதிகபட்ச பிணைப்பு கோணம் கொண்டது, இதுவும் அதிகபட்ச பிணைப்பு கோணம் கொண்டது தான். இதுக்கு நம்ம ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணி எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போமே. NH3 1/2, நைட்ரஜனுக்கு 5 + 3 8/2 4, sp3 ஹைப்ரிடைசேஷன். டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கணும். 3 தான் பாண்ட் பேராக இருக்குது. அப்போ ஒரு H 1 லோன் பேர் ஆயிரும். NH4 ப்ளஸ் பாருங்கள், 1/2 5 ப்ளஸ் 4 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால 1 கழிச்சிடணும். அப்போ 8 தான் வரும். அப்போ 4. இதுவும் sp3 ஹைப்ரிடைசேஷன் தான். இதுவும் டெட்ராஹெட்ரல் ஷேப் தான். அப்போ நைட்ரஜனில் இங்கே பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் 4மே பாண்டில் இருக்குது. இதுதான் NH4 ப்ளஸ் உடைய ஸ்ட்ரக்சர். PCl3 பார்ப்போமா? 1/2 5 + 3 8/2 4, sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ எப்படி தான் இருக்கணும்? டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கணும். ஆனால் 3 பாண்ட் பேர் தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு Cl இருக்கும், இங்கே ஒரு Cl இருக்கும், இங்கே ஒரு Cl இருக்கும், 1 லோன் பேர் ஆயிரும். அடுத்து SCl2 பாருங்கள், 1/2 Sக்கு 6, 2 3 வேலண்ட் ஆட்டம். அப்போ 8/2 4. ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் தான் இதுவும். ஆனால் 2 தான் பாண்ட் பேராக இருக்குது. sp3 அப்படின்னா உங்களுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் தான் இருக்கும். ஆனால் 2 தான் பாண்ட் பேராக இருக்குது. அப்போ S வந்து நடுவில் இருக்கும், இங்கே ஒரு Cl இருக்கும், இங்கே ஒரு Cl இருக்கும், 2 லோன் பேர் ஆயிரும்.
அப்போ பிணைப்பு கோணம் 2 லோன் பேர் இருந்தால் உங்களுக்கு பிணைப்பு கோணம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஒரு லோன் பேராக இருக்குது, இங்கேயும் பிணைப்பு கோணம் தான், இங்கேயும் லோன் பேர் இருக்குது பிணைப்பு கோணம், இங்கே தான் லோன் பேர் இல்லாமல் இருக்குது. அப்போ அதிகபட்ச பிணைப்பு கோணம் கொண்டது எதுவாக இருக்கும்? NH4+. அப்போ பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 120 டிகிரி, அதாவது பிணைப்பு கோணம் 120 டிகிரி உடைய மூலக்கூறு எது அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம இதில் 120 டிகிரின்னா என்னது? sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் 120 டிகிரி. அப்போ இதில் sp2 ஹைப்ரிடைசேஷன் எது அப்படிங்கிறத பார்த்துட்டாலே நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். pH 3 பாருங்கள், 1/2 5 + 3 8/2 4. அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ கண்டிப்பாக 120 இருக்காது. ClF3 1/2, குளோரினுக்கு 7, 3 மோனோவேலண்ட் ஆட்டம். அப்போ 10/2 5. 5னா sp3d ஹைப்ரிடைசேஷன். அப்போ இங்கேயும் 120 டிகிரி இருக்காது. NCl3 பாருங்கள், 1/2 5 + 3 மோனோவேலண்ட் ஆட்டம். அப்போ 8/2 4 sp3 ஹைப்ரிடைசேஷனில் வருது. அப்போ இதுவும் இருக்காது. BCl3 பாருங்கள், 1/2, போரானுக்கு 3 மோனோவேலண்ட் ஆட்டம். அப்போ 6/2 3னா sp2 ஹைப்ரிடைசேஷன். அப்போ கண்டிப்பாக இதுதான் 120 டிகிரியில் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரக்சர் பியில் இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, 120 டிகிரி. அப்போ டி தான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் பிணைப்பு கோணங்கள் அதிகரிக்க சரியான வரிசையை கொண்டது எது? ஒவ்வொருடைய பிணைப்பு கோணத்தை பார்க்கலாம். இப்போ Cl2வுக்கு மொத்தம் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போமா? குளோரினுக்கு 7 + 2, ஆக்சிஜனுக்கு 6. அப்போ 14 + 6 20 எலக்ட்ரான். இங்கே ஆக்சிஜனுக்கு 6 2 ஆக்சிஜன் இருக்குது, 6 12 + 7 19 எலக்ட்ரான். இங்கே Clக்கு 7, ஆக்சிஜனுக்கு 6 12, ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ 12 7 19 1 20 எலக்ட்ரான். நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டு அதனுடைய வடிவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சிஜன் போட்டுக்குங்க, ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் 2 குளோரின் போட்டுக்குங்க, 20 எலக்ட்ரானை ஃபில்லப் பண்ணுங்க. 2 4 6 8 10 12 14 16 18. இன்னும் 2 எலக்ட்ரான் ஆக்சிஜன். பாருங்கள், 2 4 6 8 10 12 14 16 18 எலக்ட்ரான் தான். இன்னும் 2 எலக்ட்ரானை போடும். ஸோ ஆக்டன் ரூல் படி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும், ஒரு Cl இருக்கும், ஒரு Cl இருக்கும், 2 லோன் பேர். அடுத்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா? Cl மைய அணுவாக இருக்கும், ஆக்சிஜன் பக்க அணுவாக போட்டுக்குங்க. 19 எலக்ட்ரான் போடுங்க. 2 4 6 8 10 12 14 16 2 4 6 8 10 12 14 16. இன்னும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 3 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஒரு 2 எலக்ட்ரானை இங்கே போட்டுக்கிட்டு ஒரு எலக்ட்ரானை தனியாக இப்படி போட்டு, இதுவும் ஒரு ஆட் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். இப்போ நீங்கள் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுங்கள். 2 4 6 8, இங்கேயும் 2 4 6 8. குளோரினுக்கு மட்டும் 2 4 6 7.
இதுக்கு நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன செய்ய முடியும்னா ஸ்டெபிலிட்டிக்காண்டி ஒரு 2 எலக்ட்ரான் என்ன செய்ய முடியும்னா நகர்ந்து இங்கே வந்துடும். அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குளோரின், ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், அதே மாதிரி இங்கே உள்ள எலக்ட்ரானும் நகர்ந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ இங்கேயும் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், ஒரு லோன் பேர் எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான், ஒன்றில் சிங்கிள் எலக்ட்ரான். இதுதான் ClO2 ஸ்ட்ரக்சர். ClO2 மைனஸுக்கு பாருங்கள், Cl போட்டுக்குங்க, இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டுக்குங்க, இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டுக்குங்க, 20 எலக்ட்ரான் 2 4 6 8 10 12 14 16 இன்னும் 4 எலக்ட்ரான் போடணும். குளோரின் மேலே போடுங்க. 2 4 பாருங்கள், 2 4 6 8 10 12 14 16 18 20 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன செய்யணும்னு கேட்டால் அதே மாதிரி ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு எலக்ட்ரானை மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு பேரை மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒரு குளோரின் இருக்குது, அங்கே டபுள் பாண்ட் ஓ இருக்குது, இந்த பக்கத்தில் சிங்கிள் பாண்ட் ஓ இருக்குது, அது மைனஸ் சார்ஜோட 2 லோன் பேர் இருக்குது. இப்போ இதில் எதுக்கு பாண்டாங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இதில் 2 லோன் பேர் இருக்குது, இதில் 2 லோன் பேர் இருக்குது, இதில் 2 லோன் பேர் இருக்குது. ஆனால் இதில் உள்ள 2 லோன் பேர் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 லோன் பேரில் ஒரு இதில் 2 எலக்ட்ரான், ஒரு இதில் சிங்கிள் எலக்ட்ரான். அப்போ அதில் பெரிய அளவில் விளக்கம் இருக்காது. அப்போ இதுதான் என்ன செஞ்சுருக்கும், ஹையஸ்ட்டாக இருக்கும். அது என்னது, ClO2 தான் பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டையும் பாருங்கள், இந்த ரெண்டில் இங்கேயே 2 லோன் பேர், இங்கேயே 2 லோன் பேர். ஆனால் இங்கே குளோரின் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இருக்குது. குளோரினில் உள்ள எலக்ட்ரான் வந்து p ஆர்பிட்டாலில் இருக்கும். அது மாதிரி குளோரினுடைய சைஸ் பெருசு. அப்போ ரெண்டுக்கு இடையில் இங்கேயே ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன செஞ்சுருக்கும், பாண்ட் ஆங்கிள் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கும், இதை விட இது அதிகமாக இருக்கும். அப்போ ClO2க்கு அப்புறம் OCl2, அதுக்கப்புறம் தான் ClO2 மைனஸ். அப்போ ஆன்சர் எது, டி தான் சரியான ஆப்ஷன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கீழ்கண்டவற்றுள் எது சமதள முக்கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. NO3 உடைய ஸ்ட்ரக்சரு நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தோம் போன காணொலியில். நைட்ரஜனில் 3 ஆக்சிஜன் இருக்கும், மைனஸ் சார்ஜ் இருக்கும். இப்போ NO2 மைனஸ் உடைய ஸ்ட்ரக்சரு நைட்ரஜனில் ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன், ஒரு சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், மைனஸ் ஒரு லோன் பேர். CO2 உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே தெரியும், கார்பன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன். N3 அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நைட்ரஜனுக்கு 5 எலக்ட்ரான், 3 நைட்ரஜன் இருக்குது, அப்போ 15 எலக்ட்ரான், ஒரு எதிர்மின் சுமையை கூட்டிக்கிறணும், அப்போ 16 எலக்ட்ரான். அப்போ ஒரு நைட்ரஜன், இன்னொரு நைட்ரஜன், இன்னொரு நைட்ரஜன். எலக்ட்ரான் ஃபில் பண்ணுங்கள். 2 4 6 8 10 12 14 16 எலக்ட்ரான். இப்போ இந்த நைட்ரஜனுக்கு பாருங்கள், 2 4 6 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. இங்கேயே 2 4 6 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. இந்த நைட்ரஜனுக்கு மட்டும் 4 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த நைட்ரஜனுக்கு 8 எலக்ட்ரான் இருக்குது, இந்த நைட்ரஜனுக்கும்
8 எலக்ட்ரான் இருக்குது. இந்த நைட்ரஜனுக்கு மட்டும் 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த 2 எலக்ட்ரானை என்ன செஞ்சுக்குங்க, இங்கே போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த 2 எலக்ட்ரானை இங்கே போட்டுக்குங்க. இப்போ 2 4 6 8. இந்த நைட்ரஜனுக்கும் 8 எலக்ட்ரான், இந்த நைட்ரஜனுக்கும் 2 4 6 8. அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? n டபுள் பாண்ட் n டபுள் பாண்ட் n மைனஸ். அப்போ இது என்னுடைய ஷேப்பு லீனியர் ஷேப், இதுவும் லீனியர் ஷேப், இது பென் ஷேப், இது மட்டும்தான் ட்ரைகோனல் பிளேனாரில் இருக்குது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எந்த மூலக்கூறு முறையான வடிவமைப்பை பெற்றிருக்கும்? அதாவது ரெகுலர் ஜியாமெட்ரி. ஈஸியாக ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சா ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 1/2 6 2 மோனோவேலண்ட் ஆட்டம், அப்போ 8/2 4, அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ இது வராது. கரெக்டான முறையான வடிவமைப்பு. இதில் 2 லோன் பேர் இருக்குது. BF3 பாருங்கள், 1/2 5 3 மோனோவேலண்ட் ஆட்டம், 8/2 4. ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் தான். 3 பாண்ட் பேர் தான் இருக்குது. அப்போ 1 லோன் பேராக இருக்கும். பாஸ்பரஸில் 3 குளோரின், 1 லோன் பேர். ஸோ இதுவும் லோன் பேர் ஜியாமெட்ரி, ரெகுலர் ஜியாமெட்ரி இல்லை. XeF4 1/2, Xe 8 + 4 12/2 6. அப்போ sp3d2. sp3d2னா நம்மளுக்கு வந்து ஆக்டாஹெட்ரல் ஷேப் இருக்கணும். ஆக்டாஹெட்ரலில் 4 ஃப்ளோரின் தான் இணைஞ்சிருக்கு. நம்மளுக்கு ஆக்சியலில் தான் லோன் பேர் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ரெண்டும் லோன் பேர். 4 ஃப்ளோரினும் இங்கே இருக்கும். அப்போ இது வந்து ஸ்கொயர் பிளேனார் ஷேப்பில் இருக்கும். ஸோ அங்கேயும் லோன் பேர் இருக்கிறனால உங்களுக்கு ரெகுலர் ஜியாமெட்ரி கிடையாது. SF6 1/2 6 + 6 12/2 6. sp3d2 ஹைப்ரிடைசேஷன். sp3d2 ஹைப்ரிடைசேஷன்னா உங்களுக்கு ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் இருக்கணும். எஸ்ஸில் வந்து 6மே பாண்ட் பேராக இருக்குது. அப்போ எஸ்ஸு இங்கே ஒரு ஃப்ளோரின், 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 இங்கே ஒரு ஃப்ளோரின். ஸோ இது மட்டும்தான் முறையான வடிவத்தில் இருக்குது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கீழே தரப்பட்டு உள்ளவற்றில் உயர்ந்தபட்ச தனித்த இரட்டை எலக்ட்ரான் விலக்கு விசை இதில் எதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் மூலம் ஈஸியாக விளக்கிடலாம். பாருங்கள், 1/2 7 + 5 எவ்வளோ வரும்? 12/2 6. 6னா sp3d2. ஆனால் என்ன செஞ்சுருக்கு? 5 தான் இணைஞ்சிருக்கு, 1 லோன் பேராக இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் ஜியாமெட்ரி? I இருக்கும், இங்கே ஒரு F, இங்கே ஒரு F, இங்கே ஒரு F, இங்கே ஒரு F, ஒரு F இருக்கும், 1 லோன் பேராக இருக்குது. ஸோ ஒரு லோன் பேர் தான் இருக்குது. இங்கே 1/2 எஸ்ஸுக்கு 6 4 ஃப்ளோரின், அப்போ 10/2 5. 5னா sp3d ஹைப்ரிடைசேஷன். sp3d ஹைப்ரிடைசேஷன்னா எப்படி ஸ்ட்ரக்சர் வரணும்? 3 வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்கும், 2 ஆக்சியல் பொசிஷனில் இருக்கும். எஸ்ஸை போட்டுக்குருவோம். 4 தான் இருக்குது, 1 லோன் பேர். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லோன் பேர் வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷனில் தான் வரும்னு. அப்போ ஈக்குட்டோரியல் பொசிஷன் லோன் பேர் போட்டு எஃப். இதுலேயும் ஒரு லோன் பேர் தான் இருக்குது. அடுத்து XeF2 பாருங்கள், 1/2 8 + 2 10/2 5. அதுக்கும்
sp3 டீஹைப்ரிடைசேஷன். எக்ஸியில் பார்த்தீங்கன்னா 2 தான் பாண்ட் பேராக இருக்குது. sp3dனா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வரணும். 2 தான் பாண்ட் பேராக இருக்கிறதுனால 3 லோன் பேர் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லோன் பேர் வந்தால் ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்கும். அப்புறம் 3மே ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்கும். அப்போ எக்ஸியில் இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு எஃப், இங்கே ஒரு எஃப், 3 லோன் பேர் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ClF3. ClF3 பாருங்கள், 1/2 7 + 3 10/2 5. இதுவும் sp3d தான். அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் 3 ஃப்ளோரின் தான் இருக்குது. 3 ஃப்ளோரின் போது உங்களுக்கு 5 பாண்டில் 3 தான் பாண்ட் பேர் இருக்கும், 2 லோன் பேர் இருக்கும். அப்போ Clல இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கேயும் லோன் பேர். இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, அதிகபட்ச தனித்த இரட்டை எங்கே இருக்குது? இதில் தான் இருக்குது பாருங்கள். அதிகபட்ச தனித்த இரட்டை 3 தனித்த இரட்டை இருக்குது. அப்போ எது ஆன்சரு? சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? BrF3 மூலக்கூறில் கோண வழியில் தனித்த இணை எலக்ட்ரான்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்ப்போம். BrF3 1/2 Brக்கு 7 + 3 10/2 5. 5னா sp3d. sp3dனா என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஆக்சியல் பொசிஷனில் இருக்கும். அப்போ Br இங்கே இருக்கும். 3 ஃப்ளோரின் தான் இருக்குது. 3 ஃப்ளோரின்னா எங்கே வரும்? 3 பாண்ட் பேர், மிச்சம் 2 லோன் பேர். அப்போ லோன் பேர் வந்து sp3d ஹைப்ரிடைசேஷன் லோன் பேர் வந்து எங்கே போகும்? ஈக்குட்டோரியல் பொசிஷனில் தான் போகும். அப்போ 2 லோன் பேர் இருக்கும். இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின். இப்போ இந்த 2 லோன் பேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் கொஸ்டின். பாருங்கள், இந்த 2 லோன் பேர் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்குது, லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்குது. இந்த மாதிரி தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், பிணைப்பு இரட்டை விலக்கல் இல்லை, தனித்த இரட்டை மற்றும் தனித்த இரட்டை பிணைப்பு இரட்டை அப்படி தானே இருந்துச்சு, பார்த்தோம் இல்லையா? பிஆரில் இங்கே ஒரு எஃப் இருந்துச்சு, இங்கே ஒரு எஃப் இருந்துச்சு, இங்கே ஒரு எஃப் இருந்துச்சு, இங்கே ஒரு லோன் பேர் இருந்துச்சு, இங்கே லோன் பேர் இருந்துச்சு. அப்போ தனித்த இரட்டை பிணைப்பு இரட்டை. அப்போ பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சைக்கிளிக் ஹைட்ரோகார்பன், அதில் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால், சேம் பாண்ட் லென்த், அதாவது சிங்கிள் பாண்டு டபுள் பாண்ட் 2 இருக்குது. அதில் சிங்கிள் பாண்ட் லென்த்தும் டபுள் பாண்ட் லென்த்தும் எவ்வளோ அப்படின்னா 1.54க்கு 1.34, 1.54 விட குறைவாகவும் 1.34 விட அதிகமாகவும் இருக்கும். சைக்கிளிக் ஹைட்ரோகார்பன் தான் நம்மளுக்கு எது அப்படின்னு கேட்டால் பென்சீன் தான். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது பென்சீன். இதில் வந்து டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால டபுள் பாண்டுடைய பாண்ட் லென்த் வந்து 1.34, சிங்கிள் பாண்ட் வந்து 1.54. இது எப்படி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், ரொட்டேட் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா பாண்ட் லென்த் வந்து 2க்கு இடைப்பட்டதாக இருக்கும். அப்போ பென்சீனத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பென்சீனில் உள்ள ஏதாவது ஒரு கார்பனுடைய கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது கோணம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டெரிக் நம்பர் ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 1 சிக்மா பாண்ட், 2 சிக்மா பாண்ட், 3 சிக்மா பாண்ட், அதாவது 3 பிணைப்பு தான் இருக்குது. 3 பிணைப்பு இருந்தாலே என்னது அப்படின்னா ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். லோன் பேரே இல்லை, 3 பாண்ட் பேர் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஸ்டெரிக் நம்பர் 3, ஸ்டெரிக் நம்பர் 3 இருந்தால் sp2 ஹைப்ரிடைசேஷன், sp2 ஹைப்ரிடைசேஷனாக இருந்தால் 120 டிகிரி இருக்கும். அப்போ பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், NO3யில் பாண்ட் பேர் அண்டு நம்பர் ஆஃப் லோன் பேர் கேட்டிருக்கு. ஸோ இப்போ NO3 ஸ்ட்ரக்சர் போடுங்க. நைட்ரஜன், அதில் ஒரு ஆக்சிஜன் இருக்கும்,
இன்னொரு ஆக்சிஜன் டபுள் பாண்டாக இருக்கும், இன்னொரு ஆக்சிஜன் மைனஸாக இருக்கும். இப்போ இதில் எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 1 2 3 4 பாண்ட் பேர் இருக்குது. லோன் பேர் இருக்கா? இல்லை. அப்போ என்னது? டி தான் சரியான ஆப்ஷன். இதுவரையும் நம்ம ஒரு மூலக்கூறு, அதாவது சகப்பிணை மூலக்கூறுடைய வடிவம், அதை VSEPR பயன்படுத்தி எப்படி அதனுடைய வடிவம் மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ எந்த மாதிரியெல்லாம் கோணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த கோணத்தை பயன்படுத்தி எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வரையும் இதுவரையும் பார்த்தோம். ஸோ அந்த VSEPR தியரியுடைய டேபிள், அது மாதிரி ஹைப்ரிடைசேஷன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வர்ற கேள்விகளை நீங்கள் எளிதில் என்ன செய்யலாம்? அட்டன் பண்ணலாம். நன்றி.